அதே if you go to the blood vessels பார்த்தீங்கன்னா see அடைப்பு இது எதனால் ஏற்படுது? என்ன சொல்றது, கொழுப்பு, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, HDL LDL, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் பிரச்சனையே இல்லை, அவன் ஸ்டேபிள் அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் இந்த எல்டிஎல் இருக்கான் பார்த்தீங்கன்னா, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், இட் ஹேஸ் அ டெண்டன்சி டு மிங்கிள் வித் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ரெண்டு பேரும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்துப்பாங்க வச்சுக்கோங்க. சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மணல்னா சிமெண்ட்னா மணல், சரி ரெண்டு சேர்ந்துச்சுன்னா என்னாச்சு, தட் வில் ஃபார்ம் அ காங்கிரீட். எங்கே ஆயிரும்? பிளட் வெசல்ஸ். இப்படி உட்காந்துட்டோம்னா இவன் தான் அந்த பிளாக்கை ஏற்படுத்துறது இவங்க ரெண்டு பேரும் தான். சரி, உடம்புல கிட்டத்தட்ட 5-6 லிட்டர் 50% ஆஃப் த பிளட்டு நம்ம ஹார்ட்டை பம்ப் பண்ணுறது மட்டுமே போகுது. Do you agree with me? Yes. உட்காந்துட்டு சார், ரத்தம் எங்கே வரைக்கும் போகுது? தலைக்கு வரைக்கும். அப்போ இதோட பம்பிங் சரியா? அப்போ பிளட் வெசல்ஸில் ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னு என்ன ஆகும்? இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு த ஹார்ட் மசில்ஸ். எஸ். அப்போ அது ரிலேட்டடான கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு த பிரெயின் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரோக் என்ன வேணால் வரலாம். ஓகேங்களா? ஸோ இது அத்தனைக்கும் மூல காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆச்சா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இவர் தான் இந்த காரணம். சரி, அப்போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஹேவ் டு டேக் ஆன்டி ஆக்சிடென்ட். என்ன எடுத்துக்கணும்? ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துக்கணும். அப்போ கம்பெனி என்ன பண்ணுறாங்க, எதில் எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கோ அதை எடுத்து நமக்கு ஒரு கலவையாக கொடுத்துருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூஸ்பெர்ரி, பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, கிரன்பெர்ரி, கிவி, ரம்புட்டான், நோனி, மேங்கோ, கோவா, கஸ்டர்ட் ஆப்பிள், மொசாம்பி, ஆரஞ்சு, கிரேப்ஸ், பொமோகிரானட், பப்பாயா, ப்ளம், டொமேட்டோ, கேரட், குக்கும்பர், ட்ரம்ஸ்டிக், அலுவேரா, அஸ்வகந்தா, பிரமியன் டார்மரிக். இது அத்தனை சேர்ந்த கலவை தான் இந்த ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்.